ஹாய் வெல்கம் டு பிரியாடெக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். Programming often involves examining a set of conditions and deciding which action to take based on those conditions. இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க. அந்த கடைக்கு போனதுக்கப்புறம் அந்த கடை பூட்டி இருந்தது அப்படின்னா அங்கே வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஏன்னா அந்த கடை பூட்டி இருக்கு. அது பூட்டி இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? அங்கே நமக்கு 2 ஆப்ஷன் கிடைக்கும். ஒன்று வேறு கடைக்கு போகிறது, இன்னொன்று ரிட்டர்ன் வீட்டுக்கே வருது. ஸோ அந்த இடத்துல ஃபால்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் அங்கே 2 ஆப்ஷன் நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி தான் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் ஒர்க் ஆகும். அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்மளுக்கு போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். Next, a conditional test. A conditional statement is a type of statement that allows a program to make the decision based on the condition that is either true or false. நம்ம எடுக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரூ இல்லைனா ஃபால்ஸாக இருக்கும். அதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்கிங் ஃபார் ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க வேரியபிள் இருக்கிற வேல்யூ நம்ம கேட்குறது கரெக்டாக அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வரும். இங்கே பாருங்கள், நான் கார்ஸ் ஈக்குவல் டு பிஎம்டபிள்யூ அப்படிங்கிறது வேல்யூ கொடுத்துருக்கேன். இங்கே கார்ஸ் ஈக்குவல் டு பிஎம்டபிள்யூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் ஒரு ஈக்குவல் டு கொடுத்தேன் அப்படின்னா இந்த கார்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் வேல்யூஸ் ஆன பிஎம்டபிள்யூ அப்படிங்கிறது சேருது. இது ரெண்டும் கனெக்ட் ஆகுது. ஆனால் இதுவே 2 ஈக்குவல் டு கொடுத்தேன் அப்படின்னா இந்த கார்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே பிஎம்டபிள்யூ தான் இருக்கா அப்படிங்கிறது நான் இங்கே கண்டிஷன் பண்ணுறேன். தட் மீன் செக் பண்ணுறேன். அதுதான் இந்த 2 ஈக்குவல் டு அப்படிங்கிறதுக்கான வேலை. ஸோ இப்போ 2 ஈக்குவல் டு கொடுத்தேன் அப்படின்னா அந்த கார்ஸ்குள்ளே பிஎம்டபிள்யூ இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும். இருந்தது அப்படின்னா இதுவும் ஈக்குவல். ஸோ நமக்கு ட்ரூ அப்படின்னு வரும். ஒருவேளை இந்த இடத்துல பிஎம்டபிள்யூக்கு பதிலாக வேறு இருந்தது அப்படின்னா அது வந்து இதுவும் ஈக்குவல் கிடையாது. ஸோ அதனால் இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படின்னு நமக்கு வரும். அடுத்து செக்கிங் ஃபார் இன்இக்வாலிட்டி. இங்கே எப்படி ஈக்குவாலிட்டி பார்த்தோமோ அதுக்கு ஆப்போசிட் இன்இக்வாலிட்டி. இங்கே ஈக்குவலுக்கு பதிலாக இங்கே நாட் ஈக்குவல்னு கொடுப்போம். இங்கே இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் இங்கே ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, இங்கே வந்து நான் வந்து காரில் ஆடி அப்படிங்கிறது தான் நான் வேல்யூவாக கொடுத்துருக்கேன். இப்போ ஆடி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஎம்டபிள்யூவா அப்படிங்கிட்டா இங்கே ட்ரூன்னு வரும். ஏன்னா இது நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நான் கேட்குறது ஆடி அப்படிங்கிறது பிஎம்டபிள்யூ இல்லை தானே அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் அப்படிங்கிறது தான் வரும். இதுவே இந்த இடத்துல பிஎம்டபிள்யூ அப்படின்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா பிஎம்டபிள்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு பிஎம்டபிள்யூவா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அங்கே வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த இன்இக்வாலிட்டி வந்து உங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இது நீங்கள் நல்லா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நியூமரிக்கல் கம்பேரிசன். கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ 18 அப்படிங்கிறது லெஸ் தென் 21 நாட் ட்ரூ அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 21 நாட் ட்ரூ. அதுவே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனா ஃபால்ஸ். இதுதான் நியூமரிக்கல் கம்பேரிசன். நெக்ஸ்ட்டு செக்கிங் மல்டிபிள் கண்டிஷன்ஸ். இந்த இடத்துல வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னால் தெரியுமா, இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் இல்லாமல் மோர் தென் ஒன் கண்டிஷனை செக் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்ஸுங்கிறது ஈக்குவல் டு பிஎம்டபிள்யூவா அப்படிங்கும்போது ட்ரூன்னு வந்தது. அதே மாதிரி கார்ஸுங்கிறது நாட் ஈக்குவல் டு பிஎம்டபிள்யூவா அப்படிங்கும்போது எனக்கு ட்ரூன்னு வந்தது. சம்டைம்ஸ் எனக்கு 2 கண்டிஷன் இருக்குது. அந்த 2 கண்டிஷன் நான் ஒரே இதில் செக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம யூஸ் படுத்துறது அண்ட் ஆர். இந்த அண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, கொடுக்குற 2 கண்டிஷன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல வர அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்கும். ஈவன் ஒன்று ஃபால்ஸு இல்லை 2மே ஃபால்ஸ் அப்படின்னாலும் நமக்கு அவுட்புட் ஃபால்ஸ் தான். இதுவே ஆர் அப்படிங்கிறது அதுக்கு ஆப்போசிட். 2 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூவாக வந்துடும். எப்போ ஃபால்ஸ் ஆகும் அப்படின்னா 2 கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும். இந்த லைனை பாருங்கள். அண்டுக்கு இஃப் போத் டெஸ்ட் ட்ரூ த அவுட்புட் இஸ் ட்ரூ. 2 டெஸ்ட்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட்டுங்கிறது ட்ரூ. இஃப் எனி டெஸ்ட் ஃபெயில் ஆர் போத் டெஸ்ட் ஃபெயில் த அவுட்புட் இஸ் ஃபால்ஸ். 2 டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட்டு ஃபெயில் ஆனாலோ இல்லைன்னா 2 கண்டிஷனில் ஒரு 2 கண்டிஷனுமே ஃபெயில் ஆனாலோ அவுட்புட்டுங்கிறது ஃபால்ஸ். அடுத்து ஆரை பாருங்கள். இஃப் ஒன் ஆர் போத் ஆஃப் த டெஸ்ட் இஸ் ட்ரூ த அவுட்புட் இஸ் ட்ரூ. ஒருவேளை 2 கண்டிஷனுமே ட்ரூ இல்லை ஒரே ஒரு கண்டிஷன் தான் ட்ரூ அப்படின்னா நமக்கு அவுட்புட் ட்ரூ. இல்லை 2மே நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு அவுட்புட்டுங்கிறது ஃபால்ஸ். இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த இடத்த பாருங்கள். இது அண்டு கண்டிஷனுக்கு எக்ஸாம்பிள். இது ஆருக்கு. இங்கே நான் வந்து ஏஜ் 0ங்கிறது 22, ஏஜ் 1 அப்படிங்கிறத 18 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏஜ் 0ங்கிறது கிரேட்டர் தென் 21. ஆமாம், ஏன்னா 22 இருக்குது. ஸோ இது ட்ரூ ஆகிடும். அடுத்து ஏஜ் 1ங்கிறது கிரேட்டர் தென் 21 இல்லை, ஏன்னா இது கம்மியாக இருக்குது. ஸோ இது ட்ரூ, இது ஃபால்ஸ். அண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபால்ஸ் இருந்தாலே அவுட்புட் ஃபால்ஸ் தான். ஸோ அதுதான் இங்கே ஃபால்ஸாக இருக்குது.
நெக்ஸ்ட் ஆர்ல பாருங்க, நான் இங்கே 22ன்னு கொடுத்துருக்கேன், அதுக்கு இங்கே 12ன்னு கொடுத்துருக்கேன். இது ரெண்டு கண்டிஷனில் இது கண்டிஷன் ட்ரூ, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு அவுட்புட் ட்ரூ அப்படிங்கிறது தான் வரும். ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் அப்படிங்கிறது ஃபால்ஸ் ஆகும். ஸோ எப்படி ரெண்டு கண்டிஷன்ஸை நம்ம வந்து வேலிட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தான் இஃப் ஸ்டேட்மெண்ட். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நான் வந்து ட்ரூ அவுட்புட் வர்றது ஒன்று ட்ரூவாக இருக்கும், இல்லைன்னா ஃபால்ஸாக இருக்கும், அப்படி தான் பார்த்தோம். ஒருவேளை நான் கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவாக இருந்து இல்லைனா என் கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை தான் இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இஃப் ஸ்டேட்மெண்ட், சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் கொடுப்போம், அந்த ஒரு கண்டிஷனுக்கான ஆக்ஷன் நடக்கும். இதை உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, ஸோ அதை வீட்டை வந்து ஸ்டார்ட்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஸ்டாப்னு வச்சுக்கோங்க. வீட்டிலேருந்து கிளம்பி கடைக்கு போறீங்க. இப்போ கடை அப்படிங்கிறது திறந்துருந்தா உங்களுக்கு ட்ரூ, திறக்கலைன்னா என்னாகும், ஃபால்ஸ் ஆகிடும். இப்போ கடை திறந்துருந்து அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரூ ஆகும். ஒருவேளை திறக்கல பொருள் வாங்கிப்பீங்க, ஒருவேளை திறக்கலைன்னா ரிட்டன் வீட்டுக்கே வந்துடுவீங்க, அதுதான், வேற கடைக்கு போக மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனை தான் இங்கே சிம்பிள் இஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், நான் இஃப் கண்டிஷனல் டெஸ்ட், அதாவது என்ன கண்டிஷனோ அங்கே நான் கொடுக்குறேன், அண்ட் டூ சம்திங்கில் ஒரு ஆக்ஷனையும் கொடுக்குறேன். இப்போ ஏஜ் அப்படிங்கிறது 19 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏஜுங்கிறது 19 நான் கொடுத்துருக்கேன். இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18 அப்படியான்னு பார்க்குறேன். ஆமாம், ஏஜுங்கிறது எனக்கு கிரேட்டர் than 18ல் இருக்குது, அதனால இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆகும். இது ட்ரூவாக ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருக்கிற இந்த பிரிண்ட் இதில் இருக்குது தெரியுமா, அது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், இந்த இஃப்பாக இருக்கட்டும், நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபாராக இருக்கும், அந்த ஃபார் லூப்பாக இருக்கட்டும், வை லூப்பாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இண்டென்டேஷன் தான். இங்கே தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து அதே எக்ஸாம்பிளில் ஏஜ் ஈக்குவல் டு 19ன்னு வச்சுக்கிறேன். இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கேட்டு, இங்கே பார்த்தீங்களா, நம்ம இந்த இடத்துல என்ட்ரு கொடுத்த உடனே அது இந்த இடத்துல ஒரு கேப் கொடுக்குது. இதெல்லாம் நம்ம இன்டென்டேஷன் அப்படிமோ. இந்த பைத்தானுக்கு வந்து நம்ம இதுக்குள்ளே கொடுக்கறதுலாம் இந்த இஃப்புக்குள்ளே வருது அப்படின்னு எடுத்துக்கோ. ஒருவேளை நான் வந்து இந்த இஃப்புக்குள் அந்த இன்டென்டேஷனை கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல எரர் வரும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து பிரிண்டில் எஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன், இதை நான் ரன்னும் பண்ணுறேன். இங்கே கனெக்ட் ஆகிட்டுருக்கு, இங்கே கனெக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எஸ் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து இன்டென்டேஷன் கொடுக்காம நான் ஒன்று கொடுக்குறேன், நோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். இந்த இந்த இப்போ பாருங்கள், எனக்கு என்ன இருக்குது, இப்போ வந்து இஃப் அப்படிங்கிறது கிரேட்டர் than ஆர் 18 கேட்குறேன். ஆமாம் அப்படின்னா எனக்கு உள்ளே இருக்கிறது பிரிண்ட் ஆகும். ஒருவேளை இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் அது ஒரு 10 அப்படின்னு கொடுத்துட்டேன். எனக்கு பார்த்தீங்களா நோ மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இன்டென்டேஷனோட வேலையே என்ன அப்படின்னா, இது ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிறத பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இந்த இடத்துல இன்டென்டேஷன் கொடுக்கும். இந்த இடத்துல இன்டென்டேஷன் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா நமக்கு எரர் தான் வரும். இங்கே பார்த்தீங்களா, இன்டென்டேஷன் எரர். இஃப்க்கு இதுக்குள்ளே இங்கே இன்டென்டேஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கிறது வந்து இந்த இஃப்க்குள்ளே வருது அப்படிங்கிற மாதிரி அது எடுத்துக்கும். இப்போ வந்து அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃப்ளோ சார்ட்டை பாருங்கள், நான் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து நீங்கள் கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு, அங்கே போய் கண்டிஷன் செக் பண்ணுது, கடையில் போய் பார்க்குறீங்க, கடை திறந்துருக்கு அப்படின்னா ட்ரூ. ட்ரூனா என்ன பண்ணுவீங்க, பொருள் வாங்குவீங்க, அதுதான் இந்த பிரிண்ட்டுங்கிறது. ஸோ பொருள் வாங்குவீங்க. ஒருவேளை கடை திறக்கலை அப்படின்னா ரிட்டன் வீட்டுக்கே போயிடுவீங்க, அதுதான் இங்கே எண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் சிம்பிள் இஃப். அடுத்து பார்க்க போகிறது இஃப் எல்ஸ். இந்த இஃப்க்கும் இஃப் எல்ஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஒன்று பிரிண்ட் ஆகுது, ஒருவேளை ஃபால்ஸாக இருந்ததுன்னா எதுவுமே பிரிண்ட் ஆகலை. இங்கே பாருங்கள், எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸு, இங்கே 10ங்கிறது கிரேட்டர் than 18 கிடையாது, அதனால நமக்கு எதுவுமே இங்கே பிரிண்ட் ஆகவே இல்லை. இது ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. ஒருவேளை நான் கொடுக்குற கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இதுவும், ஃபால்ஸாக இருந்தாலும் எனக்கு வேற ஒரு ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது பண்ணும். An if else statement is similar to simple if, but else statement used to set the action that execute when the conditional test is failed.
இந்த சின்டாக்ஸை பாருங்க. இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன், இந்த இஃபோட கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டும், ஒருவேளை இந்த இஃபோட கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஆகும். இங்கே நான் வந்து ஏஜ் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் ஆஃப் 18 அப்படின்னு கேட்குறேன். இல்லை அப்படிங்கும்போது இது வந்து இந்த இடம் ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த இடம் பிரிண்ட் ஆகாமல் எல்ஸுக்கு போய் எல்ஸோடது எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. இந்த ஃப்ளோ சார்ட்டை பாருங்கள். ஸ்டார்ட் ஆகுது, உள்ள எக்ஸ்பிரஷன், அதாவது நான் கண்டிஷனை கொடுக்குறேன். கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா எனக்கு இந்த இடம் பிரிண்ட் ஆகும். ஃபால்ஸ் அப்படின்னா இந்த எல்ஸுக்கு போயிட்டு எல்ஸில் இருக்கிறது பிரிண்ட் ஆகி எனக்கு ஸ்டாப் ஆகுது. ஸோ இதுதான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் அப்படிங்கிறது என்ன, ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா நமக்கு ஒரு ஆக்ஷன்ஸ் ஒரு பிரிண்ட் ஆகுது, இல்லை அப்படின்னா எதுவுமே ஆகலை. இதுவே இஃப் எல்ஸ் அப்படின்னா இஃப்ல கொடுத்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒன்று, ஃபால்ஸாக இருந்தால் வேற ஒரு ஆக்ஷன் நடக்குது. இதுதான் இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்குறது தான் இஃப் எலிஃப் எல்ஸ். இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கடைக்கு போயிட்டு கடை திறந்துருந்தது அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து பொருள் வாங்குவீங்க. திறக்கலைன்னா அந்த இடத்துல 2 கண்டிஷன் வரும். ஒன்று ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவீங்க, இல்லைனா வேறு கடைக்கு போகிறீங்க. அந்த வேறு கடை இருக்குது தெரியுமா, அதுதான் இங்கே எலிஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இஃப் கண்டிஷன் 1 அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1. இந்த இஃப்ல கொடுக்குற அந்த கண்டிஷன் இருக்குது தெரியுமா, இங்கே பார்த்தோம் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இங்கே எல்ஸ்க்கு போகுது இல்லை, அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த இஃப்ல கொடுக்குற கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே டேரெக்டாக எல்ஸுக்கு போகாமல் எலிஃப்க்கு போகும். எலிஃப்ல ஒரு கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆனால் மட்டும்தான் எல்ஸ்க்கு போகும். ஒருவேளை எலிஃப்ல கொடுத்த கண்டிஷனே ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப் டூங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். நான் ஏஜில் 12 அப்படின்னு கொடுக்குறேன். இஃப் ஏஜ் இஸ் லெஸ் தென் ஆர் 18 அப்படின்னு கேட்குறேன். இங்கே வந்து ஆமாம் 12ங்கிறது லெஸ் தென் 18. ஸோ அதனால் நமக்கு இந்த இடம் ஃபால்ஸ் ட்ரூ ஆனதுனால எனக்கு இந்த பிரிண்ட்டுங்கிறது ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்துருச்சு. இது ரெண்டுத்துக்கும் வேலை இல்லாமல் போயிடுச்சு, ஏன்னா இது ட்ரூ ஆகிடுச்சு. ஒருவேளை இது ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா இதுக்கு போகும், இதை செக் பண்ணும். இது ட்ரூவாக இருந்தது அப்படின்னா நமக்கு இது பிரிண்ட் ஆகும். ஒருவேளை இதுவும் ஃபால்ஸ் அப்படின்னா தான் நமக்கு எல்ஸ் அப்படிங்கிறதே பிரிண்ட் ஆகும். இந்த ஃப்ளோ சார்ட்டை பாருங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உள்ள இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப்க்கு கண்டிஷன் கொடுக்குறேன், இந்த கண்டிஷன் கொடுக்குறேன். இது ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இந்த பாடி ஆஃப் இஃப்ங்கிறது பிரிண்ட் ஆகும், எண்ட் ஆகிடும். இல்லை இந்த இடம் எனக்கு ஃபால்ஸாக இருக்குது, இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா அது வந்து எலிஃப்க்கு போகும். எலிஃபோட கண்டிஷன் இந்த ஏஜுங்கிறது கிரேட்டர் தென் 18 பார்த்தோம் தெரியுமா, அந்த கண்டிஷன் இங்கே செக் ஆகும். செக் ஆகி அது ட்ரூன்னு வந்துருச்சுன்னா இந்த பாடி ஆஃப் எலிஃப் செக் வந்து பிரிண்ட் ஆகும், அது எண்ட் ஆகிடும். ஒருவேளை இந்த எலிஃபும் நமக்கு வந்து ஃபால்ஸ் ஆகுது, இதுவும் ஃபால்ஸ் இதுவும் ஃபால்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நமக்கு எல்ஸுக்கு போய் எல்ஸில் இருக்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகி எண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. சிம்பிள் இஃப் எல்ஸ் எலிஃப் எல்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இடத்துல நான் ஏன் இந்த ட்ரூ ஃபால்ஸ் இதெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த இஃப்ல பார்த்தீங்கன்னா அது பேஸ் பண்ணி தான் வருது. ஏன்னா இஃப்ல கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா ஃபால்ஸாக இருக்கா அதை பேஸ் பண்ணி தான் உள்ளே இருக்கிறது பாடி ஆஃப் இஃப்ங்கிறது பிரிண்ட் ஆகிறதும் எல்ஸுக்கு போகிறதோ இல்லை எலிஃப்க்கு போகிறதுமே இருக்குது. அதனால தான் நம்ம இங்கே வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். இதே அண்ட் ஆர் அந்த அண்ட் ஆர் பார்த்தோம் தெரியுமா, அதை இந்த மாதிரி இல்லாமல் இந்த இஃப்க்குள்ளேயும் நீங்கள் கொடுக்கலாம். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏஜ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ ஏஜுங்கிறத 20 அப்படின்னு கொடுக்குறேன். இஃப் ஏஜ் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 18 அண்ட் இந்த இடத்துல நான் வந்து நேம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். நேமில் வந்து என் பேர் பிரியா அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அண்ட் நேம் ஈக்குவல் டுன்னு கொடுக்கணும், ஏன்னா இந்த கண்டிஷன் செக் ஆகுது அதனால். அப்படின்னா உள்ள வந்து பிரிண்ட் அலவுட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எல்ஸில் பிரிண்ட் நாட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஏன்னா இந்த அலவுடுன்னு எனக்கு வந்துருச்சு. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஏஜ் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 18 இருக்குது, நேமும் எனக்கு பிரியா அப்படிங்கிறதுல இருக்குது கண்டிஷனில் இருக்கிற மாதிரி. ஸோ ரெண்டுமே ட்ரூங்கிறதுனால அண்டு யூஸ் பண்ணதுனால எனக்கு அவுட்புட்டுங்கிறது ட்ரூவாக வரும். ட்ரூ அப்படின்னா இஃபோட பாடி இஃப் நமக்கு வந்துடும். இந்த இடத்துல நான் பிரியா அப்படிங்கிறதுக்கு பதிலாக வேர்ல்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு நாட் அப்படிங்கிறது தான் வரும். ஏன்னா அண்டோட கண்டிஷனே அதுதான், ஒன்று ட்ரூவாக இருந்தால் தான் எனக்கு ஃபுல்லாகவே ட்ரூ, அப்போ தான் எனக்கு இது பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல ஒன்று ஃபால்ஸாக இருக்குது, இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக ஆகிறதுனால எனக்கு ஃபுல் அவுட்புட் ஃபால்ஸுங்கிறதுனால எனக்கு இந்த பிரிண்ட் அப்படிங்கிறது இதாகாது. இந்த பிரிண்ட் தான் நமக்கு ரன் ஆகும். அண்ட் இதே தான் ஆருக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம்.
ஸோ நெக்ஸ்ட் லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார் லூப் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை பை.